கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ எங்கிட்ட இருந்த எபிசோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த செகண்ட் பார்ட்டுக்கு இன்ஃபேக்ட் நாளைக்கு பூஜை போட போகிறோம், ஸ்ரீராம நவமி அன்னைக்கு. அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் நடந்து எடிட்டிங் முடிஞ்சு இட் வில் டேக் சம் டைம். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இந்த மீன்வைல் இந்த இதில் நடித்த பார்ட்டிசிபேட் பண்ண ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரையும் அவளை சந்தித்து அவளோட அனுபவம், ஏன்னா அதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அதை சஜஸ்ட் பண்ணதே நீங்கள் தான். சார் இதில் நடித்தவாளை தான் நாங்கள் பார்க்கணும், இன்ட்ராக்ட் பண்ணணும், அவளோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னேன் நீங்கள். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பேன். பிரீத்தி, அதாவது ருக்குவா நடித்த பிரீத்தி, கனபாடிகள், அதுக்கப்புறம் சேஷு, அதுக்கப்புறம் அவயமாக நடித்த அந்த வரிசையில் இப்போ அடுத்ததாக நீங்கள் சந்திக்க போகிறது இது சமீபத்தில் தான் இவர் அதாவது இந்த கரண்ட் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இவர் கமிட் ஆனார். பட் வந்த ஒரு 2 எபிசோட்லேயே அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ரீச், அந்த அளவுக்கு ஆடியன்ஸ்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ். ஹீ இஸ் எ வெட்டரன் ஆர்டிஸ்ட். வெல், இந்த அளவுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் அது யாருன்னு சொல்லணுமானா அவர் தான் இந்த ஒன் அண்ட் ஒன்லி காத்தாடி ராமூர்த்தி சார். சார் நமஸ்காரம். அதாவது உங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு யூ. வணக்கம் சாணக்கியா, வணக்கம் ரசிக பெருமக்களே. உங்கள் எல்லாரையும் இப்போது சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஒரு கேள்வி கேட்டார், நான் எப்படி இதில் கமிட் ஆனேன்னு. என்னை கமிட் பண்ண வச்சதே இவர் தான். அதுக்கப்புறம் இந்த கேள்வி எங்கிட்ட கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? சும்மா இருந்த செங்க ஊதினாங்கிற மாதிரி எங்கிட்ட ஒரு ரோல் பண்ணுங்க அப்படின்னார். சரி, சாணிக்காட்டை பண்ணுறதுக்கு ஒரு குடிப்பினம் வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகேன்னு தான் சொன்னேன். பட் அது இது மாதிரி ஒரு ரோலாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொன்ன விதத்தில் 50% தான் நான் பண்ணேங்கிறது என்னுடைய எண்ணம். அதுக்கே உங்கள்கிட்டேருந்து இவ்வளவு ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த பெருமையில் அட்லீஸ்ட் 50% சாணக்கியாவுக்கு தான் சேரணும் அப்படிங்கிறது நான் முகஸ்துதிக்காக சொல்லலை, உண்மையிலேயே என் மனசில் பட்டதை சொன்னேன். ஏன்னா அது மாதிரி ஒரு கேரக்டரை எழுதி அதுக்கு என்ன பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக ஆயிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதனால் இந்த பாத்திரம், இந்த கதாபாத்திரம் இப்படி ஒரு உடம்பில் ஒரு கொஞ்சம் குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை பண்ணி அது உங்களை எல்லாரையும் ஈர்த்திருக்கு அப்படின்னா அதுக்கு அது எல்லாம் இல்லை, இறைவன் தான் காரணம். என்னுடைய நடிப்பும் ஓரளவு காரணம் நான் சொல்லிக்கலாம். சார் ஒரு நிமிஷம், அந்த கிளிப்பை மட்டும் ஒரே ஒரு செகண்ட் பார்த்துக்கலாம் சார். நம்ம பார்க்கலாமே. எல்லாம் கர்மா தான். கர்மா மனுஷாளுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கும் பொருந்தும், நான் ஹார்ட்டுக்கும் பொருந்தும். வெங்கிட்டு சித்தப்பா போனதுக்கு அப்புறம் சித்தி கொஞ்ச நாள் பாலூரில் தான் இருந்ததா சொல்லுவா. ஆனால் சப்த நாடியும் ஒடுங்கி போய் நிராதரவா, நிர்கதியா, நிஷ்பிராணனா, நிஷ்கலங்கமா, நியாயமா, நேர்மையா, நிர்மூலமா, நிர்தாட்சியமா, படிகமா இருந்தவ திடீர்னு ஒரு நாள் அக்ரஹாரத்தை விட்டு எங்கேயோ போயிட்டா. எங்க போனா, என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல. யாரும் அவளை பத்தி கவலைப்படவும் இல்லை. என்ன சித்தப்பா, நீங்களும் எங்க கூட பாலூருக்கு வரையலா? வரணும்னு தான் மனுஷன் ஆசைப்படுறது. ஆனா உடம்பு இடம் கொடுக்க மாட்டேங்கிறத. நீ பாலூர்லேருந்து நிறைய ஃபோட்டோ, இந்த வீடியோ இதெல்லாம் எடுத்துன்னு வா. முக்கியமாக அக்ரஹாரத்தை எடுத்துன்னு வா. நாங்கள் இருந்தபோது அக்ரஹாரமாக இருந்தது. இப்போ
வேற விதமா இருக்கும். அப்புறம் மகாபிரிவா வந்துருந்த போது அவ முகாம் போட்டிருந்த வீடு ஒன்று இருக்கு, ஞாபகமா? அதை எடுத்துட்டு வா. ஒரு காலத்துல நம்ம ஆம்னு சொல்லுடா. ஆமாங்க சிவராமா, வீடு அப்படியே தான் இருக்கா? ஏதாவது சிதறம் அடைஞ்சிருக்கா? ஆமா, வீடு யார் பேர்ல இருக்கா? யாரெல்லாம் அங்க இருக்கா இப்போ? அதுவா, விவரம் இன்னும் கேட்கல. விஜாரி எல்லாத்தையும் விஜாரி. சிவராமா, நீங்க அந்த ஆத்துல இருக்கேன்னு சொல்லும் போதே எனக்கு கை காலெல்லாம் வெடன்னு நடுங்கிறது. இதோ ஒரு சொல்ல முடியாத எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறமேடா. ஆமா, இந்த சிவன் கோயில், பெருமாள் கோயில் எல்லாம் அப்படியே தானே இருக்கு? தெரியாது சித்தப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். முதல்ல அத போய் பாருடா. அப்புறம் சிவராமா, தயவு செஞ்சு மணிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுடா. எனக்கு இங்க இருப்பே கொள்ள மாட்டேங்கிறது. கௌரி, இந்தாம்மா, சித்தப்பா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ சித்தப்பா. சித்தப்பா இருக்கும்மா, லைன்ல தான் இருக்கேன். கௌரி, அந்த ஆத்துல மூளை முடுக்கு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போட்டோ எடு. அப்படியே கோயில், குளம், தெரு எல்லாத்தையும் போட்டோ எடுமா. முக்கியமா பரமாச்சாரியார் தங்கியிருந்தா பாரு அந்த வீடு, அதையும் போட்டோ எடு. எதையும் விட்டுடாத, எல்லாத்தையும் தேடி பிடிச்சு போட்டோ எடு. கவலைப்படாதீங்க சித்தப்பா, எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஒண்ணு விடாம எல்லாத்தையும். விட்டுட்டோமே, எல்லாத்தையும் விட்டுட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ வந்து உட்கார்ந்து இருக்கோம். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அம்மா, கேட்க மறந்துட்டேனே, அந்த ஊஞ்சல் அங்கேயே தானே இருக்கு. அதுல உட்காந்து தான் சித்தப்பா பேசிட்டு இருக்கேன். அந்த ஊஞ்சல்ல எங்க தாத்தா சோமசேகர கணபாடிகள் வந்து உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோ, ஆமே நிசப்தம் ஆயிடும். அவ்வளவு ஆளுமை இருந்தது அவர்கிட்ட. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு நன்னாவே புரியுது. சரி, அப்ப நான் வச்சுட்டுமா? சார், அப்புறம் எல்லாருக்கும் இன்னொரு ஒரு சின்ன அவாசார்பாக நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அதாவது இந்த கேரக்டர் ஃபர்தராக எப்படி டெவலப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அது வந்து ஐ தாட் நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் டெவலப் ஆகி அதில் நான் பண்ணுறதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கு சாணக்கியா, அதுக்கான வசதிகள் சாணக்கியாட்ட இருக்கணும். ஏன்னா இது எடுக்கிறதுங்கிறது சும்மா வெறுங்கையால் முழம் போட முடியாது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு நீங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் இப்போ அப்படியே சாணக்கியா கொஞ்சம் இன்னும் நல்ல விதமாக இந்த சீரியல் எடுக்க முடியும். அதே சமயம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இல்லை அது கரெக்டு சார். நான் வந்து கேட்டது வந்து கதை எப்படி டெவலப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே எப்படி அந்த அந்த ஆங்கிளில் அந்த ஆஸ்பெக்டில் சில பேர் கேட்டால் சார் இவர் வந்து அந்த அப்போ ட்வின்ஸில் இவர் ஒருத்தர்னா அப்போ இன்னொருத்தரும் இவரே தான் நடிக்க போகிறாரா? ஏன்னா இவர் வந்து அந்த அம்புஜத்தோட இதுவாக வந்திருக்கார். ஸோ அந்த ரெண்டாவது பிரதரும் வரப்போகிறாளா அப்படியெல்லாம். ஏன்னா நான் சொல்லிடுவேங்கிறது வேறு, பட் உங்களுக்கு வந்து உங்கள் மூலமாக இதுதான் சாணக்கியானுடைய சாமர்த்தியம்னு பேர். எப்படி அழகாக வார்த்தைகளை போட்டு வாங்குறாரு பார்த்தீங்களா? ஏதாவது நானே அந்த கேரக்டரே ரெண்டாவும் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் தீர்மானம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என் மனசில் இது மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டாருன்னு வச்சுங்க. அடுத்ததில் 2 கேரக்டர் நீங்களே பண்ணுங்க அப்படின்னா மனசில் ஒரு சபலம் வருமே. ஒரு நடிகங்கும் போது பண்ணணும், ஆதரவு கிடைக்கும், ரசிகர்கள் வந்து இது நல்லா ரசிப்பாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீலிங் வரும். இல்லை சார், சாரி டு இன்டரப்ட், பட் அது வந்து அந்த ட்வின்ஸ் சார். அது ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து ஒரு சின்ன குறையோடு பிறந்திருப்பார், இன்னொருத்தர் வந்து நார்மலாக இருப்பார். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, இப்போ அது வந்து ஒரு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எப்படியும். அதைத்தான் சொன்னேன் நானும். பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்களும் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு நடிகருங்கிற முறையில் நானும் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இந்த பீரியடில் வெளியில் அலையக்கூடாது, என் பொண்ணுங்கள்லாம் கூட சொல்கிறாங்களே பண்ணிட்டு, பட் அதுக்காக வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தாலும் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் மாத்திரம் அது வராதுங்கிற அர்த்தம் இல்லை. இது எது வரணுமோ அது கட்டாயம் வரத்தான் போகிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன எண்ணம். பட் அதுக்காக நாம் போய் எங்கேருந்து எல்லாரோடையும் சேர்ந்து கை குலுக்கின்னு சந்தோஷமாக கட்டிப்பிடிச்சி ஆடணுங்கிறது அவசியம் இல்லை. பட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிற போகிறதுக்காக நம்ம இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் மேலே ஹி ஹேஸ் டு டிசைடிங் அத்தாரிட்டி. சார், இப்போ நாளைக்கு வந்து நம்ம இந்த செகண்ட் பார்ட்டுக்கு பூஜைக்கு பிளான் பண்ணியிருக்கோம், தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆமாம், நாளைக்கு ஸ்ரீராம நவமி நல்ல நாள். அதனால் நாளைக்குலேருந்து ஆரம்பிக்கிறது பூஜை போடுறது நல்லதுன்னு தீர்மானம் பண்ணோம். ஸோ அதாவது ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து எதிர்பாராமல் நடந்த விஷயம் அது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், முதல்ல வந்து பிளான் பண்ணது வந்து உங்கள்கிட்ட கூட சொன்னேன், இது வந்து பிக்சர் ஸ்டோரியாக. கரெக்ட், அப்படி தான் முதல்ல சொன்னேன். நானும் அப்படித்தான் நினச்சேன். ஆனால் நாளைக்கு பூஜை போட்டு இதை வந்து ஆக்சுவலாக சீரியல் மாதிரியே எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மெயினாக ரசிகர் பெருமக்களாகிய உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா உங்களுடைய உதவினால் தான் சாணக்கியா இதில் வந்து தீவிரமாக இறங்கி இது மாதிரி ஒரு நல்ல சீரியலை, நல்ல விஷயத்தை நம்ம பொதுமக்களுக்கு போய் சேரணுங்கிற எண்ணத்தில் எடுக்கிறார். இது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, அதை பற்றி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். பட் அந்த கம்யூனிட்டிங்கிற பேஸை விட்டுட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மாத்திரம் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ தூரம் அவங்க டிசிப்ளின், ஒரு வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், பெரியவங்க சொல்கிறது கேட்டு எப்படி நடந்துக்கணும், அவங்க சொல்கிறதுல என்ன அர்த்தங்கள் இருக்குது, அது எதுக்காக அந்த விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னு மேலோட்டமாக பார்க்காம அதில் கொஞ்சம் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணோன்னா அதில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பழையதெல்லாம் எவ்வளவு சௌரியமாக நல்ல அது பழைய காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் எவ்வளவு உண்மை, அதில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வருது. செருப்பை வாசலில் போட்டுட்டு வெறுங்காலோட உள்ளே வரணும், காலை அலம்பிட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்லும் போதெல்லாம் கிண்டலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதுவே ஒரு கட்டாயமாக மாறிவிட்டது, காலத்தின் கோலம்னு வச்சுங்க. இல்லை, கடவுள் உங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் பண்ணி மறுபடியும் புத்திசாலித்தனமாக நம்மளை நடந்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரோ என்னவோ அப்படிலாம் நினச்சிக்கலாம். பட் இந்த கர்மா சீரியலை பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயத்தை எப்படி சொல்ல முடியுமோ அதை சாணக்கியா அவ்வளோ அழகாக சொல்லிட்டு வராரு. அதுக்கு என்ன மாதிரி நடிகர்களும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வர சீரியல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நானும் நடிக்கிறேன், நானும் சீரியல் நடிக்கிறேன் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் கமர்ஷியலாக சில விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோமே வழிய மன திருப்தியோடு பண்ணினோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு சீரியலில் அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது. அதை திரு சாணக்கியா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அவர் சொல்கிறதுலேயும் சில சமயம் முன்பின் முரண்பாடுகள் இருந்தால் அது அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி அது அப்புறம் நம்மளை அவர் கன்வின்ஸ் பண்ணுவார். முக்கால்வாசி அப்படி தான் நடக்கும். சில சமயம் நாம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு சாணக்கியா சொன்னது சரியாக இருக்காத மாதிரி தான் தோணும். அதனால் இந்த கர்மா மாபெரும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சார், ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு வந்து எப்படி என்னோட வந்து நன்றியை தெரிவிக்கிறதுன்னு நிஜமாக ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், தெரியல. ஏன்னா
இது இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லியே ஆகணும். அதாவது நான் ஒரு நாள் இவருக்கு ஃபோன் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. சார் இந்த மாதிரி ஒரு சீரியல் வந்து ஆல்ரெடி நின்று போனது, இப்போ வந்து அதோட கரண்ட் பீரியடோட இது எடுக்கிறேன், அதில் உங்களோட நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு செகண்ட் கூட ஹெசிடேஷனே கிடையாது. சார் பண்ணிடலாம் சார், தாராளமாக பண்ணலாம். தட் வாஸ் யுவர் ரிப்ளை. ஸோ அதுவே வந்து எனக்கு என்னென்னா, யுவர் வெட்டரன், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் ஹி ஸோ டவுன் டு எர்த், அந்த எந்த விதமான அந்த இதுவும் கிடையாது அவருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து நான் இப்போ இந்த இன்டர்வியூக்கு அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் சொன்னால் நம்ப மாட்டேங்குது, இது காட்டால் தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேடா, கொஞ்சம் ஒரு சின்ன இன்டர்வியூ வேணால் ஒவ்வொருத்தராக பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அது உடனே அது ஹெசிடேட் பண்ணாமல், சரி எப்போ வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஐம் தேங்க்ஃபுல் டு யூ சார். இது என்ன, இது ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து உங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இல்லை அப்படி மாற்றின்னு சொல்லி சரி, இல்லை சார். எனவே நான் ஜெனுவின்லி ஐம் டெல்லிங் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் தொடர்ந்து நம்ம வந்து வில் ஒர்க். அண்ட் நாளைக்கு இந்த ராமநவமிக்கு வந்து நீங்களும் கட்டாயமாக வந்து நிச்சயமாக. அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு யூ சார். வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த நாளைய பூஜை உணவும் அதை தொடர்ந்து நடக்க போகிற சீரியலுக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதே சமயம் இந்த இன்டர்வியூக்கு பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.